போன நீ எவ்வளவு நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கோன்னு தெரியுமா? நேத்துல இருந்து குடிச்சிட்டு நீ விழுந்து கிடக்குற. உங்க டாடி எனக்கு கால் பண்ணாரு. முதல்ல வீட்டுக்கு போ. ஓகேடா, நான் வீட்டுக்கு போன உடனே ஃபோன் பண்றேன். சரி போ. சரிடி. ஓகே பை. பை. சொல்லு நிஷா.
ஆகாஷ், நான் இப்ப எங்க இருக்கேன்னு எனக்கு சரியா தெரியலடா. கன்ஃபியூஸ் ஆகி தப்பான ரூட்ல போறேன் போல இருக்கு. லொகேஷன் கரெக்டா தானே போட்டிருக்க? யா, கரெக்டா தான் பார்த்தேன். அது எப்படி? நாங்களும் அதே ரூட்ல தானே வந்தோம். பட் ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி இருக்குடா. நீ எந்த ரூட்ல போயிட்டு இருக்கன்னு ஒரு ஐடியா இருக்கா? மொத்தமா இருட்டா இருக்கு. நிஷா, ஹலோ, என்னாச்சு? சடனா கார் நின்னு போயிடுச்சுடா. ஸ்டார்ட் ஆகல. அப்படியா? போய் காரை ஸ்டார்ட் பண்ணி பாரு. திடீர்னு என்ன ஆச்சு? இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கார் ஸ்டார்ட் ஆகலடா. கடவுளே. சரி, கார் போனட்டை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணிட்டேன்டா. ஓகே, இப்போ இறங்கி சுத்தி பாரு. ஐயோ, ரொம்ப இருட்டா இருக்குடா. நான் இறங்க மாட்டேன். நிஷா, வேற வழி இல்ல. முதல்ல இறங்கி செக் பண்ணு. சரி, இறங்கி பாக்குறேன். ஓபன் பண்ணிட்டியா? என்னாச்சு? இங்க ஏதோ வயர் டிஸ்கனெக்ட் ஆயிருக்குடா. சரி, அந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணு. நிஷா, ஜாயின் பண்ணிட்டியா? யா. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாரு. ஸ்டார்ட் பண்றேன்டா, ஆகல. இன்னொரு முறை ட்ரை பண்ணு. அப்பாடா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நான் வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்றேன். என்னாச்சு மேடம்? வண்டி ஏதாவது பிரச்சனையா? சடனா கார் நின்னுடுச்சு. அப்படியா? ஒருவேளை இன்ஜின் ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். டே தாசு, சொல்லு. முன்னாடி போயிட்டு நம்ம மெக்கானிக்கை போய் கூட்டிட்டு போ. சரி, ஓகே. அதுவரை நான் இங்கே இருக்கேன், நீ சீக்கிரம் வந்துடு. சரி சரி.
தாஸ், என்னடா வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் இல்லைடா. அவள் ஃபோன் பேசிக்கிட்டு அந்த பக்கம் போயிருக்கா. டேய், அவள் போய் போலீஸ்கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, நம்மளை போட்டு உரிச்சிருவானுங்க. சீக்கிரமா முடி. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். மாமா, டேய் மாமா, இருக்கியாடா? டேய், மாமா, மாமா, டேய், என்ன டல்லா இருக்க? நேத்து நைட் எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சுடி. இப்பெல்லாம் தூங்கணும்னாலே எனக்கு பயமா இருக்கு. டென்ஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரீம்ஸ் காமன் தான். யூ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் டைம் வரும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். என்னங்க என்னங்க டேய் சூர்யா, ராமுக்கு பேய் பிடிச்சிருக்கான். யாரும் அந்த பக்கம் போகாதீங்கடா. பட்டணத்துல இருந்து யாரோ பேய் ஓட்ட வராங்களாம்.
அண்ணா 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 அங்கே ஐயா ஐயா அங்க என் தம்பி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. நீங்க தான் அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். நமக்கு சம்மந்தம் இல்லாத உடல்ல நாம இருக்கக்கூடாது. நீ அந்த உடம்பை விட்டு போயிட்டா நல்லது. இல்ல நான் உன்னை வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும். ஐயா ஜாகிரதையா பார்த்துக்க. எங்கேயாவது தூரமா தூக்கி போட்டுரு. இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிங்க ஐயா. எங்க ஊர்ல பேய் பிடிச்சா நாங்க தான் ஓட்டுவோம். நீ யாரா? ஐ லவ் யூ. டார்லிங், கிரவுண்டுக்கு வந்துரு. மேட்ச் ஆடலாம். அப்படியே நிஷா கிட்டே சொல்லிடு. ஓகேவா? ஓகே. ஹே டியர், நம்ம ஸ்பாட்க்கு வந்துரு. ஆகாஷ் சித்து கூட வராங்க. பை, see you. Wow, good shot. ஏய், பாத்து போடா, ஜாக்கிரதை. போடாங் இவனை.
ஆகாஷ் அக்கா சித்து நிதி சித்து ஆகாஷ் நிதி நிஷா சித்து என்னாச்சு நிஷா? அங்க
ஆகாஷ் இங்க இங்க யாரோ வா காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கனவெல்லாம் உங்களுக்கு எப்பத்துலேருந்து வருது? ரீசெண்டாக தான் ஒரு வாரமாக வருது டாக்டர். எனக்கு எது கனவு எது நிஜம்னே வித்தியாசம் தெரியல டாக்டர். தூங்கணுன்னாலே பயமாக இருக்கு. இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வராமல் இருக்க எனக்கு ஏதாவது மெடிசின்ஸ் தரீங்களா ப்ளீஸ்? ஜென்ரலா ட்ரீம்ஸ் வரதுக்கு என்ன காரணம்னா, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பர்டிகுலர் கேரக்டர் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அவங்க கூட பழகின நாட்கள் ஞாபகத்துல இருந்தாலும், நம்ம தூங்கும்போது திரும்பவும் அதே மனுஷங்க நம்ம ட்ரீம்ஸ்ல வருவாங்க, வந்து நம்ம கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. பட் இன்டராக்ஷன் மேபி இன் அ நெகட்டிவ் வே ஆர் இன் அ பாசிட்டிவ் வே. பாசிட்டிவா வந்தா நல்ல கனவுன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவா வந்தா கெட்ட கனவுன்னுவாங்க. பட் அந்த கனவு கெட்ட கனவு இல்லை டாக்டர். இட்ஸ் சம்திங் பியாண்ட். ஏதோ நானே பேயான மாதிரி, என் ஃப்ரெண்ட்ஸும் பேயா மாறி என்ன ரொம்ப பயமா இருக்கு மேம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட் ஆஃப் திஸ். அப்படின்னா உங்க மேல நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் டெம்னாலஜிஸ்டா இருக்காரு. ஹீல் கம் அண்ட் மீட் யூ. எப்படி இருக்க? என்ன மிஸ் பண்றியா? ஷாலினி, ஷாலினி,
இவன் யாரு தெரியுமா? என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இவர் தான் நீ அன்னைக்கு சொன்ன கோஸ்ட் ஹண்டர். மைக்கேல், யூ ஹேவ் டு ஸ்டாப் ஆல் திஸ். இது என் ப்ரொஃபஷன். நான் சொல்றது இத பத்தி இல்ல. ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்னால உன் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. ஐ ஜஸ்ட் saw your reports. புதுசாக ஏதாவது சொல்லு. Seriously? Are you mad? Why are you doing all this? சில விஷயத்தை மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ may need some more time. அப்போ நான் ஷாலினி கிட்ட பேசவா? புரிஞ்சது. We'll change the topic. உன் ப்ரொஃபஷனுக்கு சம்பந்தமா ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்திருக்கு. I think you have to meet her. She needs your help. ஓகே. நம்ம காலேஜில் படிக்கும்போது I used to love you a lot. இப்போ வரைக்கும் it's not too late for me. நீ ஒத்துக்கிட்டா I'll step into your life. உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் நீ கம்ப்ளீட்டாக ஹார்ட் பிரேக்கில் இருக்கன்னு. But in the end, your happiness is important to me. Hi ma'am, this is Michael, ஹாய், demonologist. ப்ளீஸ் சிட். என் டாக்டர் ஃப்ரெண்ட் உங்களை பற்றி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட் ஆஃப் திஸ். முதல்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுங்க. ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டாங்க, அப்படி இல்லைன்னா இறந்து போனவங்க வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? நோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் ரீசெண்டாக எங்கேயும் வெளியே கூட போகலை. ஜென்ரலாக யார் உடம்புலையாவது ஆவி புகுந்துச்சுன்னா நாங்கள் டைரெக்டாக அங்கே போய் தான் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் உங்கள் ப்ராப்ளம் அது இல்லை. உங்கள் ப்ராப்ளம் உங்கள் ட்ரீமில். அப்படின்னா நானும் உங்கள் ட்ரீமில் ட்ராவல் பண்ணாதான் உங்கள் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். I think we have to plan for an experiment. I'll see you later. Vara ma'am. ஓகே.
ஹாய். ஹாய். என்னடி ஆச்சு, டென்ஷனா இருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாம் ஓகே தானே? யா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சரி வா உள்ள போலாம். சொல்லுடி, என்னாச்சு? நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டோம். அது என்னன்னா, ஒரு நிமிஷம் இரு, யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறேன். ஐயோ, சரி நீ இரு, நான் வரேன். சரி. Hi, ma'am. ஹாய். ப்ளீஸ் கம். Can I set up my stuff over here? யா ஷியோர், கோ ஹெட். Okay, ma'am. ஜஸ்ட் a minute. Sure. ஹே நிதி, எனக்கு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு, மறந்து போயிட்டேன். நீ படுத்துக்கோ, காலையில பேசிக்கலாம். ப்ளீஸ் டி, குட் நைட், பாய். சரி. ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி என் ட்ரீம்குள்ளே வருவீங்களா? எப்படி? யூரோப்ல ஒரு லெஜண்ட் கிட்ட கத்துக்கிட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் அங்கிருந்து நான் எடுத்துட்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ். அங்க சில ஏரியாஸ்ல இல்லீகலா பிளாக் மேஜிக், ட்ரீம் டிராவலிங், ஸ்பிரிட்டாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரி மனுஷங்க மேல நிறைய பிராக்டிஸ் நடக்கும். சேம் அதே மாதிரி இந்தியாவில் கூட சில பிளாக் மேஜிக் நடக்கிற இடத்துக்கெல்லாம் நான் விசிட் பண்ணேன். யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கு அவங்க கடைசி ஆசையா நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆனா சொல்ல முடியாது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இறந்து போனவங்கள மீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த ஆத்மா இருக்கிற சரியான இடத்த நான் கண்டுபிடிச்சு அதுகிட்ட நான் பேசுவேன். அந்த ஆத்மா சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லுவேன். இவங்க எல்லார்கிட்டையும் நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட ஆர்ட் இது. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் மேலே தான். பட் இது எப்படி பாசிபிள்ங்கிறது தான் என்னோட டவுட். யாருக்கு நம்ம செய்வனை செய்கிறோமோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பொம்மையில் வைப்பாங்க. அந்த பொம்மையை நம்ம துன்புறுத்தும் போது எங்கேயோ இருக்க அந்த மனுஷனுக்கு வலிக்கும். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். சேம், அது எப்படியோ இதுவும் அப்படிதான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆர் யூ ஓகே? ஐம் ஃபைன், டோன்ட் வரி. லெட்ஸ் ஸ்டார்ட்.
நிஷா ஐம் சாரி. நான் வேணும்டி பண்ணல. மைக்கேல் ப்ளீஸ் அவகிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் கனவுன்னு அவகிட்ட சொல்லுங்க. நிதி ப்ளீஸ். இது ட்ரீம் இல்ல. This is real. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதோ? என்ன இதெல்லாம்? சொல்றேன்.
ஹேண்ட்பேக் யாருது? என் ஃப்ரெண்ட் ஹாரிகாது. ஹாரிகாக்கு சம்பந்தப்பட்ட பொருள் இங்க இருக்கா? ஒரு ஸ்கார்ஃப் இருக்கு, எடுத்துட்டு வரேருங்க. சரி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. மேடம், நீங்க ஷாக் ஆகலைன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆ சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் ஹாரிகா இறந்துட்டாங்க. ஓ மை காட். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அதிகமா யூஸ் பண்ற பொருள்ல ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அதான் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க துணியை வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வெளியில யார்கிட்டையும் தரமாட்டாங்க. அதுவும் தவசம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் தருவாங்க. எனக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட் ஹாரிகா சடனா டெத் ஆயிருக்கலாம். ரீசன் என்ன வேணா இருக்கலாம். பட் ஷீ இஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் சம்திங் வித் யூ. ஒன்று மட்டும் எனக்கு புரியுது மேடம், உங்க பிரச்சனை சால்வ் ஆகணும்னா அந்த மிஸ்ட்ரி உங்க ட்ரீம்ல தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் உங்க ட்ரீம்குள்ள வந்தாகணும். ஸோ நீங்க இதுக்கு ரெடியா இருங்க. யூ ஹேவ் டு டூ தி சேம் எக்ஸ்பெரிமெண்ட் வித் தீஸ் திங்ஸ். I'll see you in the evening. ஷியோர். Take care. So, shall we start? யா. மிஸ்டர் மைக்கேல், உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கவா? கேளுங்க மேடம். நீங்க எதுக்காக இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மனுஷங்க மேல நம்பிக்கை போய் பேய் மேல அதிகமாயிடுச்சு. அப்போ சின்ன வயசுல இருந்தே நீங்க இப்படிதான் இருந்தீங்களா? சின்ன வயசுல நான் அப்படி இருந்ததில்ல மேடம். சின்ன வயசுல எனக்கு பேய்னா ரொம்ப பயம். ஒரு நாள் நான் யாருக்கும் தெரியாம மாங்காய் சாப்பிடலான்னு தோட்டத்துக்கு போனேன். அப்போ இன்னொரு வாட்டி இங்க மாங்காய் திருட வந்தேன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிற பேய் உன்னை கடிச்சு சாப்பிட்டுரும். போயிடுங்க. அந்த தோட்டக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் அது உண்மையா பொய்யாங்கிற ஆர்வத்துல திரும்பவும் தோட்டத்துக்கு போனேன். ஆனா தோட்டக்காரன் சொன்னது உண்மைன்னு தோணுச்சு. இந்த பேய் பிசாஸ்லாம் இருக்கா இல்லையாங்கிற உண்மை தெரிஞ்சுக்க ஒரு ரிசர்ச் பண்ணேன். இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வந்துட்டேன். அதே நேரத்தில் ஷாலினிங்கிற ஒரு பொண்ணோட எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. சடனா ஒரு நாள் ஏன் இந்த முடிவு? சடனாலாம் இல்ல, நீ பாக்குற வேலை அந்த மாதிரி. எல்லாம் தெரிஞ்சுதானே லவ் பண்ண. இப்ப வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்னா என்ன அர்த்தம்? ஓ, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எந்த பேரண்ட்ஸும் தன்னோட பொண்ண ஒரு நல்ல டாக்டருக்கோ இல்ல ஆக்டருக்கோ தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. உன்ன மாதிரி பேய பிடிக்கிறேன் பிசாச பிடிக்கிறேன்னு சொன்னா யார் ஒத்துக்குவாங்க? என் ப்ரொஃபஷனை தப்பா பேசாத. பாத்தியா, நான் உண்மையை சொன்னேன்னா அது உனக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். லவ் பண்ணும்போது ஃபியூச்சரை பத்தி யோசிக்கலையா நீ? இப்பதான் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு இல்ல? 90s டயலாக பேசாத, பிராக்டிக்கலா யோசி. ஐ கான்ட் டூ எனிதிங் அகைன்ஸ்ட் மை பேரண்ட்ஸ். இத பத்தி நீதான் நல்லா யோசிக்கணும். பாய்.
இதுல ஏன் மேலதான் தப்புன்னு அவகிட்ட சாரி சொல்ல அவ வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது தப்பு என் மேல இல்ல, அவ மேலதான். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம தான் என்ன இப்படி செக் பண்ண வந்தியான்னு என் மேல பழிய போட்டா. என்ன அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்ல விட்டுட்டு போயிட்டா. அன்னையில இருந்து அவளை மறக்க நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகினேன். அவ மேலதான் தப்புன்னு தெரிஞ்சும் அவன் நினைப்பு என் மனசை விட்டு போகவே இல்லை. அது ஏன்னா அது என்னோட ட்ரூ லவ். எவ்வளவு குடிச்சிட்டு படுத்தாலும் கனவுல வந்து என்ன பயமுறுத்துவா. எப்படியாவது அவளை மறந்தே ஆகணும்னு பைத்தியக்காரத்தனமா அவளை திட்டி போர்ட்ல கிறுக்கிட்டு இருப்பேன். அப்பவும் அவ என் மைண்ட்ல இருந்து போகவே இல்லை. இதான் என் கதை. இதுல இருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, கனவுல பேய் வந்தா கூட ஹேண்டில் பண்ணலாமே தவிர லவ் பண்ற பொண்ணு வந்தா ஹேண்டில் பண்றது கஷ்டம். நிஷா, என்னாச்சு? அது யாரோ வாங்க. மேடம், நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் பயந்து கனவை விட்டு வெளியே வந்துடாதீங்க. இங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வேண்டியது இருக்கு. வாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்க்கிறேன்.
யார் சார் நீங்க? என்னாச்சு? என் பொண்ணை காணும்பா. நான் செத்து 4 நாள் ஆச்சு. என் பொண்ணு ஹாரிகாவை காணும். நீ என் பொண்ணோட ஃப்ரெண்டு தானே? என்னோட பொண்ணை காணும்மா. அவ எங்க இருக்கான்னு சொல்லுமா. அவ எங்க இருக்கான்னு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க. என் உயிர் போனதுக்கு அப்புறமும் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். தம்பி, நீயாவது சொல்லுப்பா. சொல்லுமா, சொல்லுமா, சொல்லுமா. அன்னைக்கு நீயும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு சொல்லுமா, 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 சொல்லுமா. ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. நீங்க எந்திரிக்காதீங்க. என்னால முடியல மைக்கேல். எனக்கு எதுவும் தெளிவா தெரியல. சொல்லுமா. சரி, அது இருக்கட்டும். இந்த ஹாரிகா யாரு? Come on, Sidhu, come on, yes. Come on, Akash. Yes. சொன்னேன்ல. குடு. எடுமா, எடு. Come on, hurry up, fast. குடுங்க. மொத்தமா குடுடி, சரியா தான் இருக்கும். மேடம், பெல். வெயிட் ஓகே, நான் கொடுக்குறேன். தேங்க்யூ மேடம். ஹாரிகா, நெக்ஸ்ட் வீக் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவா போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். பணம் கொஞ்சம் தேவைப்படுது. கொஞ்சம் தப்பா எடுத்துக்காம மணி அரேஞ்ச் பண்ண முடியுமா? மந்த் எண்டுக்குள்ள நான் கொடுத்துருவேன். ப்ளீஸ். சாரிடி, என்ன தப்பா எடுத்துக்காத. என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. ஏய், சும்மா ஜோக் பண்ண. ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். Thank you so much, dear. Okay, bye, see you. I'll see you again. Okay, bye. Yes. போனா போது என்னோட ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா பணத்துக்காக ஏன் இப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க? Some friendships are only to use. We can't help it. அவகிட்ட பணம் இருக்கு, அவ குடுக்குறா. எங்களுக்கு தேவைப்படுது, யூஸ் பண்ணிக்கிறோம். அதுல தப்பு என்ன இருக்கு? நீங்க திருந்தவே மாட்டீங்க. அண்ணா, ஏண்டா பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம எங்கடா போற? நான் சொல்றேன். என்ன ஏமாத்த பாக்குறியா? போன் பண்ணா ஏன்டா போன் எடுக்க மாட்டேங்கற? நான் நேர்ல வந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற. டைம் கொடுங்கண்ணா, நான் கொடுத்துறேன். இன்னும் 2 நாள்ல மொத்த பணமும் வேணும், புரியுதா? அண்ணா அண்ணா டேய், ஐபிஎல் கார கால் பண்றான். அவனுக்கு பணம் அர்ஜென்ட்டா வேணுமா? 2 டேஸ்ல வேணுமா? சாவடிக்கிறான்டா அவன். இப்ப என்னடா பண்றது? ஏற்கனவே நிறைய பேரோட பணத்தை யூஸ் பண்ணிட்டோம்டா. இப்போ அந்த பணத்தை எப்படி செட்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல.
நம்ம ஹாரிகா இருக்கால, அவகிட்ட கிட்ட ஏதாச்சும் ரெடி பண்ணா. பண்ணு பண்ணு நீ பண்றா. 1 செகண்ட். என்னடி ஆச்சு உனக்கு? யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிற? நிதி கால் பண்ணியிருந்தா. அவ உன்கிட்ட ஏதோ ட்ரிப்காக காசு கேட்டாலாமே. நீ கால் அட்டன் பண்ணலன்னு ரொம்ப கோவமா இருக்கா. வீட்ல இப்ப சிச்சுவேஷன் சுத்தமா சரியில்லை. டாடியோட பிசினஸ் கூட நிறைய லாஸ்ல இருக்கு. நான் ஜாப் போனப்ப இருந்த சம்பளத்தை கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன். அதனாலதான் அவ பணம் கேட்டப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம கால்ஸ் அட்டன் பண்ணல. முடியலன்னா மூஞ்சிக்கு நேரம் முடியாதுன்னு சொல்லிடு. நீ எதுக்காக பயப்படுற? இருந்தாலும் அவங்க பணத்துக்காக உன்னை நல்லா யூஸ் பண்றாங்க. நீ கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லது. ஹலோ. ஹாய் ஹாரிகா, ஐ நீட் a small favor from you. என்னோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி. அர்ஜென்ட்டா அமௌண்ட் தேவைப்படுது, கிடைக்குமா ப்ளீஸ்? இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப கஷ்டம்டா. சாரி, தப்பா எடுத்துக்காத. ஹாரிகா, சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அர்ஜென்ட்டா மணி தேவைப்படுது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டா. என்கிட்ட இருந்தா நான் கொடுத்துருப்பேன் தானே. நான் திரும்ப கால் பண்றேன். பாய். யாரு? ஆகாஷ் பணம் கேக்குறான். சொன்னேன்ல அவங்க பணத்துக்காக உன்னை யூஸ் பண்றாங்கன்னு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. ம். ரொம்ப ஓவரா பண்றா. மெசேஜுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறா. பணம் கேட்டா புதுசா இல்லைன்னு சொல்றா. அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி. சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அர்ஜென்ட்டா மணி தேவைப்படுது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண. எல்லாத்துக்கும் அவளே கேட்டா அவ மட்டும் எப்படிடா அரேஞ்ச் பண்ணுவா? அவளோட பொசிஷன் கூட கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவ உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாம என்ன சொல்றதுன்னு தெரியாம உங்களை விட்டு தள்ளி இருக்கா. நிஷா, யூ டோன்ட் நோ. அவகிட்ட பணம் இருந்தும் இல்லைன்னு சொல்றா. இருந்தாலும் அவ வேணும்னு தான் ஹர்ட் பண்றா. நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டலாம். நீங்களும் அவ காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே. ஹாரிகா சித்து ஆகாஷ்க்கு கால் பண்ணாலும் அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. இங்க பாரு. உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாதுமா. அப்படி இருக்கும்போது நீ இப்படியே இருந்தா என்னால உன் முகத்தை பார்க்க முடியலம்மா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க பாசத்தை காட்டினா அதோட மதிப்பு தெரியல. வெளி ஆளுங்களை மட்டும் தேவைக்கு அதிகமாகவே நேசிக்கிறாங்க. அதே பாசத்தை வீட்டில் இருக்கிறவங்க மேல காட்டினா எதுக்காக டிப்ரெஷன் வரப்போகுது? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்களும் மாறுறாங்க. அந்த மாதிரி மாற்றங்களை நம்ம எதிர்கொள்ளணும். நீ முன்னாடி மாதிரியே சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும்மா. ப்ளீஸ்மா.
சோஷியல் மீடியால அவளை பத்தி நீங்க ஏதோ ராங்கா போஸ்ட் பண்ணீங்களா? இப்படியே கண்டினியூ பண்ணா உங்க எல்லாரோட லைஃபும் ரிஸ்க் ஆயிடும். அவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா உங்க எல்லாரோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடும். ஹேய், இப்போ அந்த விஷயம் எதுக்கு? சந்தோஷமா குடி. Nisha, don't spoil the mood, yeah. Let's enjoy the party. Hi, darling Harika. After a long time. ஓ பையன் இங்க வந்திருக்கா. டேய், நடந்தது நடந்து போச்சு. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். டேய், எனக்கு கொஞ்சம் ஹெடேக்கா இருக்கு. யூ கைஸ் கேரி ஆன். ஓகே பேபி, ஐ வில் see you tomorrow. குட் நைட். வாட் ஆர் யூ பீப்புள் டூயிங்? எங்க பார்த்தாலும் என்னோட போஸ்டரை நீங்க தப்பு தப்பா வைக்கிறீங்க. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் திஸ். ஜஸ்ட் பிகாஸ் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? See, now you understood? வேணும்னே அவாய்ட் பண்ணா எங்களுக்கும் இப்படிதான் ஹர்ட்டிங்கா இருக்கும். இது ஜஸ்ட் சாம்பிள். உன்னை இன்னும் அழ வைப்போம். பார்த்துக்கிட்டே இரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எழுந்து பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் ஹாரிகாவோட ஹேண்ட்பேக்கும் ஸ்கார்ஃப் மட்டும் அங்கே தான் இருந்தது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, உங்களுக்கு நடக்கிற எல்லா சீக்வன்சஸும் ஹாரிகா கூட லிங்க் ஆயிருக்கு. ஐ மீன், உங்க 3 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்களா இருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்ட். அன்னைக்கு அந்த ட்ரீமில் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணணும். பட் ஒன் திங், எந்த நிலைமையிலையும் எனக்கு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணக்கூடாது. இந்த ஹேண்ட்பேக்கும் ஸ்கார்ஃபும் இனி இங்கே இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நான் இதை எங்கேயாவது தூரமாக எடுத்துகிட்டு போய் கொளுத்திடுறேன். ஸோ I'll see you in the evening. ஷியோர். Take care.
நான் சொல்றேன். ஹாய். ஹாய். என்ன இப்போ போய் காஃபி குடிச்சிட்டு இருக்க? டெய்லியும் தண்ணி அடிச்சு போர் அடிக்குது, அதான் காஃபி குடிக்கிறேன். குட். நேத்து ஷாலினி வந்திருந்தா. உன்னை ரொம்ப மிஸ் பண்றதா சொன்னா. என்ன கொஞ்சம் மைக்கேல் கிட்ட கூட்டிட்டு போறியான்னு கேட்டா. அவளுக்கும் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ எதுக்காக தேவையில்லாத விஷயத்துல தலையிடுற? நில்லு. ஐம் சாரி. ஒரு தடவை பேசி பாரு. யூ மே ஃபீல் பெட்டர். அங்க சார். ம். யாரா நீ? ஜென்ரலா எனக்கு பேசிதான் பழக்கம். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கிறது தான் பழக்கங்கிறதுனால தான் இப்படி. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். என்னது? அதான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாரிகாங்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ணீங்களே, அதை பத்தி பேச தான் வந்தேன். டேய், என்ன பேசிட்டு இருக்க? ஹாரிகான்ற மர்டர்ன்ற? ஆமா, நான் ஏன் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் போலீஸ்ட்ட சொல்லாம உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்? பாஸ் பாஸ் கொஞ்சம் நில்லுங்க. ப்ரோ 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 கொஞ்சம் நில்லு ப்ரோ. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஃப்ரெண்ட் நிஷா என்னோட கிளைண்ட். ஹாரிகா இப்ப நிஷா பாடிக்குள்ள புகுந்துட்டா. அவங்க 3 பேரையும் கொல்லாம விட மாட்டா. சோ எந்த நேரத்திலையும் நிஷாவால உங்களுக்கு ஆபத்து வரலாம். இப்போ நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாஸ். நீங்க உடனே இன்னைக்கு நைட் நிஷா வீட்டுக்கு போய் நிஷாவை கொல்லணும். வாட்? உங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. அப்போ ஒருவேளை எங்களை அட்டாக் பண்ணிட்டா? அதுக்கு சான்ஸே இல்லை. எதுக்காகனா நான் உங்க 2 பேருக்கும் ஒரு பவர்ஃபுல் தாயத்து தரேன். இதை கட்டிக்கிட்டு அவகிட்ட போங்க. அவளை எந்த பேயும் நெருங்க முடியாது. So, all the best. I'll see you again.
உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? அவ உன்னை ரொம்ப மிஸ் பண்றா. அவ பண்ண தப்ப அவ ரியலைஸ் பண்ணிட்டா. I'm so sorry, Michael. I really want you back. I hope you people will be normal and move on again. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் மைண்ட்ல இருந்து செத்து போனவங்கள பத்தி நீ பேசுற. எனக்கு அங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. எனக்கு புரியுது மைக்கேல். நான் உனக்கு ரொம்ப பெயின் கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் சாரி. குட் பை. இத்தனை நாள் அவ உன் முன்னாடி இல்லைனாலும் அவ இருக்கிறதா நினைச்சுக்கிட்ட. இப்போ அவ உன் முன்னாடியே தான் இருக்கா. ஆனா கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ற. Why? லைஃப்ல நம்மளை கஷ்டப்படுத்துற எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம முன்னாடி இருக்கும்போது இக்னோர் பண்ண முடிஞ்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். இதை புரிஞ்சுக்கிட்டா லவ் ஃபெயிலியர் ஆன ஒவ்வொருத்தரும் உருப்படுவான். ஹாய் நிஷா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹாய் நிஷா, எப்படி இருக்க? நல்லாவே இருக்கேன். இன்னும் செத்து போல. ஃபோன் பண்ணையே அட்டென்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இங்க எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றேன்னு தெரியுமா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க? நீங்க இந்த மாதிரி மாறி போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நாங்க ஆக்சுவலா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் தான் வந்திருக்கோம். Just a second. கொண்டு வா. வரட்டும். நிஷா,
மைக்கேல், நீங்க என்ன இங்க இருக்கீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க? ஆகாஷ், இந்த பாட்டில்ல ஹாரிகாவோட சோல் இருக்கு. உன்னோட ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது.
ஸோ இதோட என் டியூட்டியும் முடிஞ்ச மாதிரி தான். நீ என்கிட்ட சில விஷயத்த மறைக்காம இருந்திருக்கணும். குட் லக். நீ டீல் பண்ற கேஸ பத்தி நியூஸ்ல நான் பார்த்தேன். அந்த பொண்ணு நிஷா இறந்து போச்சாமே, ஆமா, எதுக்காக? நிஷா கேஸை நான் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆச்சு. அது எதனால ஃபெயில் ஆச்சுன்னு நான் யோசனையில இருந்தேன். ஒரு நாள் நான் பார்ல இருக்கும்போது ஹாரிகா கேஸை டீல் பண்ற போலீஸ் என்கிட்ட வந்து இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சா சொல்ல சொன்னாங்க. ஓகே, சித்து ஆகாஷை போலீஸ் இன்ட்ராகேட் பண்ண மாதிரி நிஷாவையும் இன்ட்ராகேட் பண்ணாங்க. பட் நிஷா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. ரெண்டாவது தடவை எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணப்போ நிஷாவோட ட்ரீம்குள்ள போக முடிஞ்சது. அங்க ஹாரிகாவோட அப்பா வந்த உடனே நிஷா முகத்துல பதட்டம் அதிகமாகிறத பார்த்தேன். அன்னைக்கு ஹாரிகாவோட அப்பா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிஷா வேணும்னே அந்த ட்ரீமை விட்டு வெளியே வந்துட்டா. ட்ரீம்ல அப்படி நடந்ததும் நிஷா என்கிட்ட மறைச்சதும் எனக்கு அவன் மேல சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. அன்னைக்கு ஹாரிகாவோட ஸ்கார்ஃபையும் ஹேண்ட்பேக்கையும் எடுத்துட்டு போய் எரிக்கலான்னு போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா தம்பி? என் பொண்ணு நிஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொன்னுட்டாங்கப்பா. ஒரு நாள் என் பொண்ணு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா. அதுக்கப்புறம் ஹெல்த் கண்டிஷன் நார்மல் ஆனதும் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா. ஆனா எங்கன்னு சொல்லல. அப்ப இருந்து என் பொண்ணு காணாம போனதுனால நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவளை தேடி தேடி அவ கிடைக்கலங்கிற கவலையில நான் செத்துட்டேன்ப்பா. செத்து போனதுக்கு அப்புறமும் என் ஆத்மா என் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கு. ஹாரிகா, ஹாரிகா, அம்மாடி ஹாரிகா, ஹாரிகா. அன்னைக்கு அவளுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா. பட் ஹாரிகாவை பத்தி நான் நிஷா கிட்ட கேட்டப்போ அவளை என்கிட்ட ரொம்ப நல்லவளா காமிச்சுக்கிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸை போட்டு கொடுத்துட்டா. பட் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இதுல மெயின் வில்லியே நிஷா தான். என்னாச்சு, பணம் கிடைச்சதா? அவளை நான் தான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இன்ட்ரோ கொடுத்ததுக்கு நீங்களும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூஸ் பண்ணிக்கணும்ல, இல்லனா அந்த மாதிரி போரிங் ஆள் கூட நமக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? அவகிட்ட பணம் இருந்தும் இல்லைன்னு சொல்றா. அந்த சங்கரோட ஆளுங்க ஐபிஎல் பணத்தை கேட்டு சாவடிக்கிறாங்க. இல்லையே, முந்தானத்தை நான் கேட்கும் போது பணம் அரேஞ்ச் பண்ணா உங்களுக்கு கொடுக்கலையா? மேபி உங்களை அவாய்ட் பண்றதுக்காக வேணுட்டே செய்யறா போல இருக்கு. What the fuck? அவ நம்மள அவாய்ட் பண்றதா?
நம்மளே அவளை அவாய்ட் பண்ணலாம். நீங்களும் தான். டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹர் கால்ஸ். ஓகே. இவளை யார் வர சொன்னாங்க? டேய், இவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நான் தூங்க போறேன். குட் நைட். ஹாரிகா, என்ன பண்ற? விடு அவளை. Oh my God, என்னாச்சு? அது இவ கழுத்தை நெரிச்சதுனால இவனும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். நிஷா, உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். லெட்ஸ் கோ. வெயிட், போற வேளை செத்துட்டானா? மர்டர் கேஸ்ல எல்லாருமே மாட்டிப்போம். அதுவும் ஏன் வீட்ல இது நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இவ கதையை இங்கேயே முடிச்சிட்ட பெட்டர். இருக்கிற கொஞ்ச நஞ்ச மூச்சும் இங்கே நிறுத்திட்டா. நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. லெட்ஸ் டு திஸ். நிஷா, நாங்க இவளை பாத்துக்கிறோம். நீங்க அங்க நடக்க வேண்டியதை பாருங்க. ஒருவேளை பழைக்க சான்ஸ் இருந்தா? சான்ஸ் இருக்கலாமோ என்னமோ. ஒருவேளை இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் ரிஸ்க் தான். என் பேச்சு கேளுங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஹாரிகா நிஷா ட்ரீம்ல வந்து விதவிதமா பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சா. ஆனா முதல் தடவையா நிஷா பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது
அவளை அட்டாக் பண்ண வந்த 2 பேரையும் சாகடிச்சிட்டா. அவ வீட்டுக்கு ஒரு நியூட்ரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல போய் படுத்துட்டா. அவ கொன்ன விஷயம் கணவன் நினைச்சு அதை சாதாரணமா விட்டுட்டா. பட் என் ப்ரொஃபஷனுக்கு உண்மையா இருக்கணும்னு சித்துக்கும் ஆகாஷுக்கும் ஒரு டூப்ளிகேட் தாயத்தை கொடுத்து மிஸ்கைட் பண்ணி நிஷா கிட்ட வர வச்சேன். ஹாரிகா பழி வாங்கணும்னு நினைச்சத நிஷா வழியா தீர்த்துக்கிட்டா. அது அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அன்னைக்கு தான் நான் நிஷாவை பார்த்த லாஸ்ட் டே. அங்கிருந்து நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, நீ என்கிட்ட சில விஷயத்த மறைக்காம இருந்திருக்கணும். குட் லக். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம். ஆனா நல்லவங்க மாதிரி நடிச்சு இந்த மாதிரி வேலையை பார்க்கறவங்களுக்கு தண்டனை கொடூரமா இருக்கும். குழியை தோன்றவங்க தான் அதுல விழுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹாரிகாக்காக தோண்டின குழியில இந்த 4 பேரும் விழுந்துட்டாங்க.